ஹலோ ஃபேமிலிஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுக்கு எக் கறி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டி வச்சுக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் எந்த அளவுக்கு தேவையோ அதை ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அப்புறம் பெருஞ்சீரகம், அதுக்கப்புறமா உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சோன்னே 2 வெங்காயம் நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா வதக்கிட்டு அது லைட்டாக கோல்டன் கலர் ஆனோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன் நான். அதை 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்குங்க. எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த டைமில் அரைச்சிக்கிட்டா நல்லது. அதனால ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் நீங்கள் அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாசனை போகாது, நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது குழம்புக்கு அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 3 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் நான். அந்த தக்காளி பழத்தோட சாறை வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே தக்காளி பழத்தோட சாறை நீங்கள் அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுவுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். நீங்கள் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு கரம் மசாலா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி, 2 ஸ்பூன் வீட்லேயே அரைச்சி வச்சுருக்கேன் நான். அந்த 2 ஸ்பூன் குழம்பு மிளகாப்பொடி போட்டுக்கிறேன். போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கிட்டு அதை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் வதக்கிட்டு இருங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும், கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே அந்த பச்சை வாசனை எல்லாம் உங்களுக்கு போயிடும். 2 பச்சை மிளகா போட்டுக்கோங்க. நடுவில் பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் குடமிளகா ஆட் பண்ணுறேன். ஒரு பெரிய குடமிளகா நான் நறுக்கி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நல்ல வாசனை கொடுக்கும் குழம்புக்கு. அதே நேரத்தில் காய்கறி ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக நான் கேப்சிகம் போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கணும். நல்லா கலக்கி விடுங்க. இதை நல்லா கலக்கிட்டோன்னே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். 10 நிமிஷம் மூடி வச்சுடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க அடுப்பை. அப்போ தான் நல்லா கொதித்து உங்களுக்கு வரும். ஒரு 6 முட்டை பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு 6 முட்டை போதும். அதனால் நான் 6 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த எக்கு நல்லா கொதித்தோன்னே இப்போ தான் பாயிலிங் வரப்போகுதுங்க. நல்லா கொதித்தோன்னே 6 முட்டையை போட்டுக்கலாம் நம்ம. நல்லா இப்போ கொதி வந்துருச்சு பாருங்கள், நல்லா கொதிக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முட்டையை ஆட் பண்ண போகிறோம். நான் முட்டையை ஆட் பண்ணுறேன். மெதுவாக ஒரு முட்டையாக உள்ளே போடுங்க. நல்லா முட்டையை போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி மெதுவாக கலரிட்டு மூடி வச்சுருங்க. குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. வாங்க ஃபேமிலி சாப்பிட்லாம். சாதம் போட்டுக்கிறேன், வடித்து வச்சுருக்கேன் நான் சாதம். அதுக்கப்புறமா குழம்பு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு பாருங்கள், என்ன எவ்வளோ கலராக இருக்குது பாருங்கள் குழம்பு. ஒரு முட்டை, குழம்பு, கேப்சிகம் எல்லாம் போட்டு குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.